வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்க வீடியோ நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் சமையல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவையான காரைக்குடி பால் பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த பால் பணியாரம் ரொம்பவே சிம்பிளா செஞ்சு முடிச்சிடலாம், ரொம்பவே சுலபமாகவும் செஞ்சிடலாம். நீங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸா அதை செஞ்சு கொடுக்கலாம். கடையில் போய் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க, அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் அரிசியும் உளுந்தும் ஊற வச்சுருக்கேன். நான் இந்த கப்பில் 1 கப் அளவு உளுந்தம்பருப்பு எடுத்திருந்தேன். அதே கப்பில் 1 கப் அளவு பச்சரிசி எடுக்கணும். எந்த கப்பில் உளுந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் பச்சரிசியும் எடுக்கணும். இது ரெண்டுத்தையும் கழுவிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு இதை நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம உளுந்த வடைக்கு எப்படி அரைச்சி எடுப்போமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உளுந்த வடைக்கு எப்படி நம்ம மாவு அரைப்போமோ அந்த கன்சிஸ்டன்சியில் தான் மாவு இருக்கணும். ஏதாவது ஒரு அரிசி இல்லை பருப்பு ஒழுங்காக அரையாமல் இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெயில் போடையில் அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யுங்க. இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம செய்கிறது எல்லாமே ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். இப்போ இந்த மாவு கூட நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம எப்போதுமே ஸ்வீட் செய்யல உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோன்னா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ அதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நான் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா இப்போ சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நம்ம பணியாரம் போட ஆரம்பிக்கணும். பாருங்கள், கொஞ்சமாக மாவை கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி போடுங்க. நீங்கள் மாவை கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிருந்தா தான் உங்களுக்கு கரெக்டாக இந்த மாதிரி போட வரும். நான் பண்ணுற மாதிரியே பார்த்து போடுங்க. இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு ரொம்ப கோல்டன் ப்ரௌனுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு வெந்தால் மட்டும் போதும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகலே நம்ம வெளியில் எடுத்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக அதோட கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் இது வேகிறதுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இன்னொரு தடவை உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். கொஞ்சமாக மாவை கையில் எடுத்துகிட்டு லைட்டாக அந்த மாவை கிள்ளி விட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு ரொம்பவே அழகான ஷேப்பில் கிடச்சிரும். இப்போ நான் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதை நல்லா நம்ம அரைச்சிட்டு பால் எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் நல்லா அரைச்சிட்டு ஒரு 3 தடவை நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். 3 தடவைக்கு மேலே எடுத்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ இது கூட நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பணியாரம் பொரிச்சிட்ருக்கையிலே இந்த தேங்காய் பாலையும் ரெடி பண்ணிடுங்க. நம்மளுக்கு சூடோட அந்த பணியாரத்தை போடையில் இன்னும் நம்மளுக்கு சீக்கிரமாக ஊறிடும். நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறனால அதை எடிட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பணியாரம் எல்லாத்தையும் அந்த பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை நீங்கள் ஊற விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே சுவையான பால் பணியாரம் ரெடி ஆயிரும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க, அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.